chemistry freak, turning reactions into ranks. இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அதில் இருக்கக்கூடிய கொஷின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின், த E0 வேல்யூ ஆஃப் குரோமியம் மேங்கனீஸ் அயன் கோபால்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, என்ன கேட்குறாங்க? ஃபார் விச் ஒன் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் த சேஞ்ச் இன் ஃப்ரம் +2 to +3 இஸ் ஈஸியஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. யார் +2லேருந்து +3 மாறுவா? அப்போ பாரு, ஃபஸ்ட்டு குரோமியத்துக்கு எழுதுவோம். +2லேருந்து +3 மாறணும். அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவோட ஆப்போசிட் சைன் +0.41. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவோட ஆப்போசிட் சைன். அடுத்தது -1.57, -0.77, -1.97. அப்போ கொடுத்துருக்கிற 4 வேல்யூவில் பாசிட்டிவ் வர்றது குரோமியத்துக்கு மட்டும்தான். பாசிட்டிவ்னா ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ், அதனால் ஃபஸ்ட் ரியாக்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் 1. ரெண்டாவது, reduction potential of 4 elements PQRS is கொடுத்துருக்குறாங்க. the reactivity decreases in the order. சரி, ஸோ reactivity எதை பொறுத்தது? reactivity is directly proportional to standard oxidation potential for elements and inversely proportional to standard reduction potential. ஓகேவா? ஸோ இங்கே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது பாரு, பிக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ பி தான் ஹைலி ரியாக்டிவ். அடுத்ததாக எஸ், அடுத்ததாக கியூ, அடுத்ததாக ஆர். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த ப்ராப்பர்ட்டியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த கொஷனுக்கு ஆன்சர் கொடுத்துடலாம். கொஷின் நம்பர் 3, த இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ், வாட் இஸ் த இஎம்எஃப் ஆஃப் த செல்லுன்னு கேட்குறாங்க. E = E0 மைனஸ் 0.0591/n log of Ag plus in product by Ag plus in reactant. இது ஒரு கான்சன்ட்ரேஷன் செல். இங்கேயும் Ag ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் Ag ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ E0 எவ்வளோ? EMF of oxidation, EMF of reduction ரெண்டும் சேர்ந்தால் 0. -0.0591/n 1 log, இவன் தான் ப்ராடக்டில் இருக்கவன், 10⁻⁻1/1. ஸோ ஆன்சர் +0.059. ஆன்சர் ஆப்ஷன் பாய். தேர்டு கொஷனுக்கு ஆன்சர் பாய். ஃபோர்த் ஒன்னில் என்ன கொடுக்குறாங்க? யூஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். எலக்ட்ரோலைசிஸோட யூஸ் என்ன? எலக்ட்ரோ ரிஃபைனிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன், வென் X amperes of current is passed through molten aluminum chloride, what is the value of X அப்படின்னு கேட்குறாங்க. X amperes of current is passed through aluminum chloride, 96.5 seconds, 0.09 is deposited. What is the value of X? சரி, நமக்கு என்ன தெரியும்? 1 Faraday. 1 Faradayனா 96,500 coulomb will liberate 9 gram aluminium. ஏன்னா 1 Faraday will liberate 1 equivalent mass. 1 Faraday will liberate 1 equivalent mass நமக்கு தெரியும். இங்கே என்ன கொடுக்குறாங்க? 96.5 செகண்ட்ஸுக்கு ஐங்கிற கரண்ட் அனுப்புகிறாங்க. அது 0.09 கிராம் டெபாசிட் பண்ணுது. இப்போ ஐ எவ்வளோன்னு கேட்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். தேர்ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு 0.09, அதான் 9 × 10⁻²ன்னு எழுதிக்கிறேன், இன்ட்டு 96,500 டிவைடட் பை 9 × 96.5. இது அடிச்சிடலாம். இது நீ அடித்த ஆன்சர் 1000. ஸோ ஆன்சர் வெறும் 10. ஸோ 10 amperes will be your answer, ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 6, the amount of electricity required to liberate 1 equivalent of copper. ஸோ 1 equivalent of copper டெபாசிட் பண்ணணும்னா எப்பயுமே நான் சொன்னது தான், 1 equivalent mass டெபாசிட் பண்ணணும்னா 1 Faraday தேவை. கொஷின் நம்பர் 7, the hydrogen electrode is dipped in a solution of pH 3. the potential would be, எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு இஎம்எஃப்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம், -0.059 × pHன்னு. pH 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ -0.059 × 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 7th கொஷின், டாங்கி. 8th கொஷின் பாருங்கள். zinc 2+ becoming zinc and copper 2+ becoming copper. which of the following reaction is spontaneous? ஸோ இது ஆஸ் யூஷுவல் டேனியல் செல்லில் கேட்ட ஈக்குவேஷன் தான். ஸோ ஆப்ஷன் பி, டேனியல் செல்லில் கொடுக்குற ஈக்குவேஷன் தான். நெக்ஸ்ட் 9, வாட் வில் பி த இஎம்எஃப் ஃபார் த கிவன் செல் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா? E = E0 minus 2.303 RT by NF. 2.3 போடலன்னா லான் போட்டிருக்கணும். சரி, லான்
நம்ம கான்சன்ட்ரேஷன் செல்ஸ் நடத்தினோம், ஞாபகம் இருக்கா? கான்சன்ட்ரேஷன் செல்ஸ் நடத்தினதில் என்ன கொடுத்துருந்தோம் ஃபார்முலா அப்படின்னா C1P2 C1P2/C2P1 இதுதான் ஃபார்முலா. இதில் இது 0 ஆகிடும், ஏன்னா ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுங்கிறதுனால இது 0 ஆகிடும். அடுத்தது இதை பாசிட்டிவாக மாற்றிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்? +RT/NF ln P1C2/P2C1. இதில் ப்ரெஷர் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் 1ன்னு எடுத்துக்கோ. ஸோ P1/P2 வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 10th question. By diluting a weak electrolyte, specific conductivity and equivalent conductivity changes as. டைல்யூட் பண்ணி நான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி நான் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிட் வால்யூமில் இருக்கிற கண்டக்டிவிட்டி டைல்யூட் பண்ணினா இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் அயான்ஸ் முன்னாடி விட குறையும். நம்பர் ஆஃப் அயான்ஸ் குறையுதுன்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் குறையும். அண்டு டைல்யூட் பண்ணினா நிறைய வால்யூம் இருக்குது, வால்யூம் அதிகமாக இருக்கும்போது வேகமாக ஓடலாம், அப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அதிகமாகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 11. By passing 9.65 ampere of current for 16 minutes 40 seconds, volume of oxygen liberated will be. சரி, நமக்கே நல்லா தெரியும் ஆக்சிஜன் லிபரேட்டட் எப்படி, வாட்டர்லேருந்து. ஸோ வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் வருது, பேலன்ஸ் பண்ணும்போது அப்போ 4 H + 4 எலக்ட்ரான் தான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ பாரு 4 ஃபேரடே கரண்ட் அனுப்பிச்சா 22,400 ml ஆக்சிஜன் லிபரேட் ஆகுது. இங்கே எவ்வளோ ஃபேரடே கரண்ட் அனுப்புகிறாங்க? 9.65 ஃபேரடே கரண்ட் அனுப்புகிறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு? 16 minutes 40 secondsக்கு. 16 minutes 40 secondsனால் 16 × 60 6×36 960 + 40 1000 secondsக்கு அனுப்புகிறாங்க. 1000 secondsக்கு அனுப்புகிறாங்க. அப்போ எத்தனை ml? கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். இந்த கொஷினை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1120 ml. 1120 ml. ரைட். கொஷின் நம்பர் 12. வாட் இஸ் த செல் ரியாக்ஷன் டியூரிங் டேனியல் செல்? இதெல்லாம் ஒரு கொஷினே கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல. ஜிங்க் மெட்டலு காப்பர் சல்ஃபேட் அக்வஸ். ஆப்ஷன் பி. அடுத்தது கண்டக்டிவிட்டி ஆஃப் எ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். கண்டக்டிவிட்டி அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டு கேட்குறாங்க. வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு தான் நம்ம டைல்யூஷன் அதிகமானால் கப்பா கம்மியாகும், லாம்டா எம் அதிகமாகும், லாம்டா ஈக்யூ அதிகமாகும் சொல்கிறோம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டும் போது அது ஏற்கனவே 100% அயனைஸ்ட், அதனால் டஸ் நாட் சேஞ்ச் கன்சிடரபிளி ஆன் டைல்யூஷனுங்கிறது தான் கரெக்டு. 14. Give the products available on the cathode and anode respectively during the electrolysis of magnesium sulfate. ஸோ அக்வா சொல்யூஷன்ட்டாங்க. மெக்னீஷியம் 2+ சல்ஃபேட் 2-, H + OH-. சரி, ரெண்டு கேட்டையானில் இந்த கேட்டையானுக்கு தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம். ஸோ கேத்தோடுக்கு இவன் தான் போவான். ரெண்டு ஆனையானில் சல்ஃபேட்டு மூவ் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். பாலி அட்டாமிக் அயான் அவ்வளோவா மூவ் ஆகாது, அதனால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸ். 15. இன் ஏ கேல்வானிக் செல் எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம். எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது? த்ரூ த சொல்யூஷன் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஓகே, எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் லெஃப்ட் சைடில் ஆனோட் இருக்குது, ரைட் சைடில் கேத்தோடு இருக்குது. ஆனோட்லேருந்து கேத்தோடு தான் எலக்ட்ரான் போகும். ஜிங்க் எலக்ட்ரான்லேருந்து காப்பர் எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரான் போகும்னு சொன்னோம். ஸோ ஆனோட் டு காத்தட். 15க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 16 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இ செல் கேட்குறாங்க. சரி, என்ன நடந்திருக்கு? குரோமியம் 3+ மாறி இருக்குது, 3 எலக்ட்ரானை வெளிவிடுது. அயன் 2+ 2 எலக்ட்ரான் வாங்கிட்டு அயனாக மாறுது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் எலக்ட்ரான் இருக்கணும். இங்கே 6 இருக்கணும்னா இங்கே 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், இங்கே 6 இருக்கணும்னா இங்கே 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ ஆட் பண்ணு. 3 அயன் 2+ 2 குரோமியம் gives 3 அயன் ப்ளஸ் 2 குரோமியம் 3+. இப்போ வா இ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு E0 வேணும். E0 இஎம்எஃப் ஆஃப் ஆக்சிடேஷன் ப்ளஸ் இஎம்எஃப் ஆஃப் ரிடக்ஷன். இஎம்எஃப் ஆஃப் ஆக்சிடேஷன் யார்? இங்கே ஆக்சிடைஸ் ஆகிருக்கிறது குரோமியம் 3+ ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. அப்போ +0.74. ரிடக்ஷன் யார்? அயன் 2+ அயனாக ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ -0.44. ஆன்சர் 0.30. ஆன்சர் எவ்வளோ? 0.30. ஸோ E = E0 - 0.0591/6. என்ன பாரு, 6 எலக்ட்ரான் லாஸ்ட்டு 6 எலக்ட்ரான் கெயின்டு.
log of ப்ராடக்டில் இருக்கிறது குரோமியம் 3 ப்ளஸ் ஸ்கொயரு பை அயன் 2 ப்ளஸ் க்யூபு. ஓகேவா? சரி, இதில் குரோமியம் 3 ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ? 0.1 ஸ்கொயர் பண்ணுறாங்க. 0.1 ஸ்கொயர் பண்ணால் 10 பவர் -2. 0.02 க்யூப் பண்ணால் 10 பவர் -6. ஸோ அப்போ இது ரெண்டையும் அடித்தா லாக் 10 பவர் 4ன்னு வந்துடும். அது 4 லாக் 10. அப்போ ஃபைனலாக ஆன்சரு 0.3 மைனஸ் 0.06/6ன்னு எடுத்துக்கிறேன். அது அப்ராக்சிமேட்டாக இன்ட்டு 4 ரைட். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? சப்ஸ்டியூட் பண்ணினா 0.3 மைனஸ் 0.12 0.08 இல்லையா? அப்போ 0.3ல் 0.08 போச்சுனாக்கா 10ல் 8 போச்சுன்னா 0.22 ப்ளஸ் 0. இந்த இடத்துல தான் ஏதோ தப்பு பண்ணுறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் வேறு கலருக்கு போயிடும். ராசி இல்லாத கலராக மாறிடுச்சு பாரு. ஸோ இங்கே என்ன கிடைக்குது? லாகு 10 பவர் 4. இதில் தப்பே இல்லை. சரி, ஓகே. அடுத்தது 0.3 மைனஸ் இதை 0.06ன்னு அப்ராக்சிமேட்டாக எடுக்காமல் போட்டால் தான் வருமோ? சரி பார்ப்போம். 0.9591 டிவைடட் பை 6 இன்ட்டு 4. ஸோ இதையும் அடித்தா 2/3. இரு, நான் கால்குலேட்டரில் போடுறேன். 0.3 0.0591 இன்ட்டு 2 டிவைடட் பை 3 0.0394. 0.0394 சப்ராக்ட் பண்ணினா 0.26 வருது. ஆனால் ப்ளஸ் ஆப்ஷனில் தான் நமக்கு ஆன்சர் வரணும். டிக்கு போக முடியாது. எனிவே பெட்டர் ஆப்ஷன் ஏ தான். நோ அதர் கோ. அதனால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லாதனால நம்ம ஏக்கு தான் போய் ஆகணும். வேறு வழி இல்லை. ரைட். கொஷின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. 17ல் resistance of n/10 solution is found to be given. Equivalent conductance of the solution is lambda EQ கேட்குறாங்க. ரைட்டா? lambda EQக்கான ஃபார்முலா கப்பா இன்ட்டு 10⁻³ மொலாரிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கப்பா கண்டுபிடிக்கணும்னா செல் கான்ஸ்டன்ட் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ செல் கான்ஸ்டன்ட் 1.25, ரெசிஸ்டன்ஸ் 2.5 இன்ட்டு 10⁻³ இது ரெண்டையும் சொல்லிச்சுமே 5 இன்ட்டு 10⁻⁻4 வரும். ஸோ அப்போ கப்பா பாரு 5 இன்ட்டு 10⁻⁻4 இன்ட்டு 10⁻³ பை மொலாரிட்டினா 1/10 n நார்மல்னு கொடுத்துருக்காங்க பாரு. சால்வ் பண்ணின ஆன்சர் 5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் லாம்டா EQ தானே. லாம்டா EQன்னும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் ஈக்குவலண்ட். யூனிட் வந்து சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் ஈக்குவலண்ட். ஆப்ஷன் பி. ரைட். அடுத்து செல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ். எப்போ செல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும்? இதுதான் கண்டிஷன். ΔG0 நெகட்டிவாக இருக்கணும். ரைட். கொஷின் நம்பர் 19 என்ன கொடுக்குறாங்க? 19ல் பாரு. The resistance of a conductivity cell filled with a solution of an electrolyte. ஸோ பாரு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ohms, கான்சன்ட்ரேஷன் வந்து 0.1. The conductivity kappa of this solution is 1.29. The resistance of the same cell when filled with 0.2 molar of the solution is, now the resistance is 520. கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் இங்கே 0.2ன்னு இருக்குது, இங்கே 0.02ன்னு இருக்குது. கொஷின் நம்பர் 19 0.2ன்னு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் திஸ் சொல்யூஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் திஸ் சொல்யூஷன். ரைட். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது இந்த கொஷினை? இங்கே கப்பா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் லாம்டா எம் கண்டுபிடிக்க முடியும். சரி, கப்பாவோட ஃபார்முலா என்ன? செல் கான்ஸ்டன்ட் பை ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு ரியாக்ஷன்லேயும் ஒரே செல்லில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ செல் கான்ஸ்டன்ட் சேமாக தான் இருக்கும். அப்போ செல் கான்ஸ்டன்ட்னா கப்பா இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடு வந்து அப்போ 1.29 இன்ட்டு 100.
ரைட் சைடு வந்து கப்பா கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 520. அப்போ இதை வச்சுக்கிட்டு கப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கப்பாவோட வேல்யூ இதை வச்சுட்டு கண்டுபிடிச்சோம்னா 1.29 × 100 129/520. இதுதான் கப்பாவோட வேல்யூ 129/520. சூப்பர். இப்போ லாம்டா எம் கேட்குறாங்க. கப்பா அப்படின்னா சரி, லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10⁻³ மொலாரிட்டி. இதோட யூனிட் பாரு, சீமன் cm²/mol இருக்கணும். இங்கே 4 ஆப்ஷன்லையும் பாரு, சீமன் m²ல் இருக்குது. சீமன் m² இருந்தால் இது 10⁻³ போடணும். m² இருந்தால் 10⁻³ போடணும். ஸோ கப்பாவோட வேல்யூ 129/520 இன்ட்டு 10⁻³ பை மொலாரிட்டி வந்து 0.2. மொலாரிட்டி வந்து 0.2. இப்போ இந்த கொஷினை பொறுமையாக சால்வ் பண்ணு. ஆன்சர் ஆப்ஷன் டி வரும். இதை சால்வ் பண்ணினா ஆன்சர் ஆப்ஷன் டி வரும். ஓகேவா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். கப்பாவோட யூனிட் இந்த கொஷினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரைட். கொஷின் நம்பர் 20. த யூனிட் ஆஃப் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஸோ லாம்டா ஈக்குவோட யூனிட் என்ன? சீமன் cm²/equivalent. சீமன் cm²/equivalent. ஆப்ஷன் சி. 21. த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். கப்பா கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. செல் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம். செல் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ கப்பா வந்து 0.012 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 55. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 0.66 வரும். 0.66. 22. When copper reacts with silver nitrate, the reaction takes places. காப்பரோட reduction potential 0.34. சில்வரோட reduction potential 0.80. ஸோ கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவனை டிஸ்பிளேஸ் பண்ணுவான். அப்போ சில்வர் ப்ளஸ்ஸு சில்வராக ரெடியூஸ் ஆகிடும், காப்பர் 2+ மாறிடும். ஆக்சிடேஷன் ஆஃப் காப்பர் கரெக்டு. மற்ற எதுவும் ரிடக்ஷன் நடக்காது. சில்வர் ரெடியூஸ் ஆகும். இது NO3 ஒன்றுமே ஆகாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 23. A silver cup is plated with silver by passing 965 coulomb electricity. Amount of silver deposited. நமக்கு என்ன தெரியும்? 96,500 கூலும் அனுப்பிச்சோம்னா 1 mole, அதாவது 108 கிராம் சில்வர், 1 ஈக்குவலண்ட். இங்கே வெறும் 965 கூலும் தான் அனுப்புகிறாங்க. 965 கூலும் தான் அனுப்புகிறாங்க. அப்போ டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் டி 1.08 கிராம். நெக்ஸ்ட் 24. த லாம்டா இன்ஃபினிட்டி வேல்யூ 3 பேருக்கு கொடுத்துட்டாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு கேட்குறாங்க. அப்போ பாரு, அமோனியம் குளோரைடு NaOH ரெண்டையும் ஆட் பண்ணு. இதில் தேவையில்லாதது NaCl, அதை சப்ராக்ட் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 109.74 248.1 ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்புறம் 397.84 126.4 சப்ராக்ட் பண்ணணும். 44 1 7 2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பாய். 24க்கு பாய். 25. த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூஷன் containing 2.54 gram of copper sulfate per liter in 91 gram would be equivalent conductivity lambda EQ. எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன கொடுத்துருக்குறாங்க? சீமன் cm²/equivalent. கண்டக்டிவிட்டி கப்பா கொடுக்குறாங்க. வெயிட் இருக்குது. ஸோ கப்பா lambda EQ is equal to kappa into 10⁻³ molarity. இதுதான் ஃபார்முலா இல்லையா? கப்பா இன்ட்டு 10⁻³ molarity. இப்போ இதில் இவங்க கேட்குறது ஓகே, கப்பா சப்ஸ்டியூட் பண்ண 91 இன்ட்டு 10⁻³ molarity. என்ன ஃபார்முலா? given weight by molecular weight. molecular weight எவ்வளோ? காப்பர் சல்ஃபேட்டுக்கு, காப்பருக்கு 63, சல்ஃபருக்கு 32, 4 6 64, 4 5 9 6 12 3 17 159. ஓகே பர் ஈக்குவலண்ட்டில் இருக்குது. அப்போ நார்மாலிட்டி யூஸ் பண்ணணும். நார்மாலிட்டினா ஈக்குவலண்ட் வெயிட். அப்போ இன்ட்டு 159/2 159/2 ஈக்குவலண்ட் வெயிட் யூஸ் பண்ணணும். அப்போ 159/2 இதெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 26. How long in hours must a current of 5 ampere to be maintained to electroplate 60 gram of calcium from molten calcium chloride? சரி, 96,500 கூலும்
will liberate 20 gram of calcium. ஏன் கால்சியத்தோட வெயிட் 40, ஆனால் 2 ப்ளஸ் சார்ஜ். அப்போ எனக்கு ஒரு ஃபேரடே ஒரு ஈக்குவலண்ட்டை தானே டெபாசிட் பண்ணணும். அப்போ 20 கிராம் டெபாசிட் பண்ணணும்னா இவ்வளோ ஃபேரடே தேவை. அப்போ 60 கிராம் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ தேவை? 96,500 இன்ட்டு 3 ரைட். இது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹவர்ஸில் கேட்குறாங்க. ஓகே கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோ. 5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் எவ்வளோ டைமுக்கு அனுப்பிச்சா 60 கிராம் டெபாசிட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல டைமை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை ஹவர்ஸ்க்கு மாற்றணும். சரி, டைம் எவ்வளோ? அப்போ T is equal to 60 into 96,500 divided by 20 into 5. இதை 60ஆல் டிவைட் பண்ணால் மினிட்ஸு, மறுபடியும் 60ஆல் டிவைட் பண்ணால் ஹவர்ஸு. இதை சால்வ் பண்ண ஆன்சர் ரொம்ப சிம்பிள், 16 ஹவர்ஸ், 16 ஹவர்ஸ்னு வரும். இதோட ஆன்சர் 16. சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? ரைட். 27 மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் எ சொல்யூஷன் இஸ். மோலார் கண்டக்டன்ஸ் செல் பை கான்ஸ்டன்ட்டுக்கெலாம் இல்லை, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா டைல்யூஷன் அதிகமானா மோலார் கண்டக்டிவிட்டி அதிகமாகும் இல்லையா? அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். 28 ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் எ சொல்யூஷன். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கப்பா டிக்ரீசஸ் ஆன் டைல்யூஷன். இப்போ தான் கொஞ்சம் அது முடிவோட சொன்னோம். டைல்யூஷன் அதிகமானா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கம்மியாகனா மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகும், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸும் அதிகமாகும். 29 ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். இதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆகுது, இதோட EMF 0. சில்வர் ரெடியூஸ் ஆகுது, இதோட EMF 0.8. ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் 0.8, ஆப்ஷன் பி. 30 ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. விச் டிஸ்பிளேசஸ் அதர்ஸ். எது ஹைலி ரியாக்டிவ்னு கேட்குறாங்க. எது ஹைலி ரியாக்டிவ்? ரியாக்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியாக இருக்குது? 4ஆவதாக இருக்கவன் தான் ஹைலி ரியாக்டிவ், ஆப்ஷன் சி. Chemistry Freak. Turning reactions into ranks.